வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பெரிய படையே வருதே. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வண்ணமயமா அப்படியே வேட்டி சேலையில அப்படியே அரங்கம் நிறைஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்த்ததுல. இருக்கட்டும், ரொம்ப மகிழ்ச்சி. திறமையானவர்களை பார்க்கும்போது எப்போதுமே அது ஒரு கூடுதல் உற்சாகத்தை வந்து தருது. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? சிறப்பா போயிட்டு சிறப்பா போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு. தமிழை நம்பினவங்க வாழ்க்கை வந்து எப்போதுமே சிறப்பாக தான் இருக்கும். கண்டிப்பா. சொல்லணும்னா நாங்கள் பாரதியை வந்து திரைப்படத்திலையும் கவிதைகள் மூலியமாவும் பாடல் மூலியமா தான் பார்த்துருக்கோம். ம். இப்போ நேர்லயே பார்க்கும்போது ரொம்ப மனம் நிறைந்து இருக்கிறேன். இல்லை, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் அதோ அவருடைய பரம்பரையில் வந்திருக்கேன். நான் வந்து நிரஞ்சன் பாரதி தான். ஏதோ அவருடைய ஆசீர்வாதம் இங்கே வந்து நிற்கிறேன், உங்கள் முன்னாடி பேசுகிறேன். இன்னொரு சின்ன தகவல் உங்கள் மூலமாக சொல்லிக்கிறேன் ஆடியன்ஸுக்கு. என்ன அப்படின்னா, நான் குருவி அந்த பாடல் எழுதியிருக்கேன். அதை தவிர திரைப்படங்கள்லேயும் வந்து பாடல்கள் எழுதியிருக்கேன். மங்காத்தா அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் என்னுடைய இந்த பயணம் வந்து ஆரம்பமானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் நேயர்களுக்கு உங்களை பற்றி சொல்லணும். உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஒரு மகத்தான பணிக்காக இங்கே ஒன்று கூடியிருக்கீங்க இல்லையா? அதனால் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், ஆத்திச்சூடி மாதிரி 2 வரி அல்லது 3 வார்த்தைகளில் நீங்கள் சொல்லணும். சரியா? சரி, யாரில் ஆரம்பிக்கலாம்? நீங்கள் ஆரம்பிங்கம்மா. உங்களை பற்றி சொல்லுங்கள். லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதுதான் நம்ம மரபு. என்னோட பேரு ஹர்ஷிதா. நான் கோவை பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேங்க. என்னோட பேரு பாலு ஆனந்த். மதுரையில தியாகராசர் கல்லூரியில முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவ எழுத்தாளர் ஸ்கீமில் ஜனாதிபதியினுடைய விருது பெற்றிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக அடிச்சுவட்டில் பெண்கள் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறேன். என் பேர் வள்ளியம்மை. நான் சென்னை ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு உயிரி தொழில்நுட்பம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் சந்தோஷ்குமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் தமிழாசிரியராக நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் தங்கமுத்து. அதிகமான ஆட்சி செஞ்ச பகுதியில் தகடூரில் இருந்து வரேன். அங்கே பரம்பீர் பதின்ம மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிகிறேன். ஐயா வணக்கம். என் பெயர் பாவை பூர்ணிமா. நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கபிஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வரேன். நான் முதுகலை இயற்பியல் ஒரு தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேங்கய்யா. தமிழ் தேர் நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பலத்த எதிர்பார்ப்பு இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. சரியா? நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? தமிழ் தேர் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. தேர் என்றாலே அது சுற்றி சுற்றி வருவது தான் இல்லையா? அதனால இந்த தமிழ் தேர் நிகழ்ச்சியில நிறைய சுற்றுகள் உங்களுக்கு ஒரு அடங்காத ஆர்வத்தையும் தணியாத பசியையும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு விருந்தாக அமைய போகுது. அந்த விதத்துல முதல் சுற்று என்ன அப்படின்னா திரைத்தமிழ் சுற்று. திரைப்படத்துறை அல்லது திரை அப்படிங்கிற அந்த ஒரு ஊடகத்தை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தி தங்களுடைய தமிழ் ஆற்றலை அதன் மேலே ஏற்றி மக்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த சிறப்பான மேதைகளை வந்து இந்த சுற்றுல பங்கேற்பாளர்கள், பேச்சாளர்கள் அறிமுகம் செய்து வைக்க போறாங்க. இந்த திரைத்தமிழ் சுற்றுல நாம பல ஆளுமைகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல முகங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களுக்கு இது வந்து ஒரு தெவிட்டாத ஒரு அமுதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னா சந்தோஷமாக தொடங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அறிவுறுத்தலாக இருக்குது. உண்மையாகவே நாம் சந்தோஷமாக தான் தொடங்க போகிறோம். ஏன்னா நமக்காக பேச வரப்போகின்ற அந்த முதல் பேச்சாளர் யார் அப்படின்னா சந்தோஷ். அவர் யாரை பற்றி பேச போகிறார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசனின் கவித்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாரு. சந்தோஷை இப்போ நாம் வரவேற்கலாம். வணக்கம். கண்ணதாசனின் கவித்தமிழ் தமிழ் திரை உலகிற்கு கிடைத்த மாபெரும் சகாப்தம் கண்ணதாசன். ஆம், காசை பார்க்க தமிழ் கவிதைகளை பயன்படுத்தியவர்களுக்கு மத்தியிலே இந்த தமிழ் சமூகத்தின் மாசை போக்க தமிழ் கவிதையை பயன்படுத்தியவன் கண்ணதாசன். மாட்டு வண்டி கூட போகாத ஊருக்கு கண்ணதாசனின் பாட்டு வண்டி போயிருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேர் என்கின்ற வண்டியும் தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டே இருக்கும் என்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் கண்ணதாசனுடைய கவித்தமிழ். அப்படி கண்ணதாசன் கவித்தமிழில் தமிழுக்கு என்ன செய்து விட்டார்? பாடலாசிரியராக இருந்திருக்கிறார், கவிஞராக இருந்திருக்கிறார்,
வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறார். ஆனால் இதன் மூலமாக அவர் தமிழை எப்படி வளர்த்தார், தமிழ் இலக்கியத்தை எப்படி கையாண்டார் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்தட்டுமா? தமிழ் எழுத்துக்களை வைத்து கவிதை எழுதியவர்களுக்கு மத்தியிலே தமிழ் எழுத்துக்களுக்கே கவிதை எழுதியவன் கண்ணதாசன். எப்படி என்று கேட்பது என் காதில் விழுகிறது. கண்ணதாசன் எழுதினான், கன்னிப்பெண் அமர்ந்தது போல் காவாகி, காலையிலே உடல் பயிலும் வாலிபன் போல் ஞாவாகி, சமர்கலத்து வாள் போல் சாவாகி, செய்துயில தாய் விரிக்கும் மடி போல் டாவாகி என்று தமிழ் எழுத்துக்களை வைத்து உயிர் பிழைத்தவர்களுக்கு மத்தியிலே தமிழ் எழுத்துக்களுக்கே உயிர் கொடுத்த கவிஞன் கண்ணதாசன். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், அப்படி கண்ணதாசனுக்கும் தமிழுக்கும் என்ன ஒரு உறவு இருக்கிறது, என்ன ஒரு உணர்வு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்ணதாசன் இப்படி எழுதுகிறான், என்ன தெரியுமா? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றேன் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்று யானுமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், ஆனால் உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டும்தான் உறவாக வந்து நின்றாள். தாய் தந்தை என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட தூக்கி பிடித்தது என்னை தமிழ் தாய். அதனால்தான் கண்ணதாசன் வேறு, தமிழ் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பதை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் கண்ணதாசன். தமிழிலே ஒரு ஆகச்சிறந்த ஒரு சுவாரஸ்யம், ஆகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், அது தமிழ் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய சிலேடை என்று சொல்லுவார்கள். அதை இரட்டுற மொழிதல் என்றும் சொல்லுவார்கள். அதனுடைய பொருள் ஒரே ஒரு வார்த்தை, நேரடியாக ஒரு பொருளும் மறைமுகமாக ஒரு பொருளும் பதிய வைக்கும். அதை கண்ணதாசன் இப்படி கையாளுகிறான். அத்திக்காய் ஆலங்காய் இத்திக்காய் என்று தொடங்கி அடுத்த வரியில் வைக்கிறான் கண்ணதாசன். என்ன தெரியுமா? மாதுளங்காய் ஆனாலும் எனதுள்ளங்காய் ஆகுமா? யதார்த்தமாக பார்த்தால் இதிலே இருக்கின்ற சிலேடை யாருக்கும் புரியாது. காய் 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 என்று காயை பற்றி பேசாமல் காதலை பற்றி பேசியவன் கண்ணதாசன். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், அதை தாயை பற்றி பேசும்போதுதான் கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. கண்ணதாசன் எழுதினான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தமக்கின்றும் சுகமெல்லாம் பிறருக்கின்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பிடித்த பிடிச்சோறு தமக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அதற்கு பெயர்தான் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நம்முடைய நேர்மை என்று தமிழுக்கு மட்டும் இலக்கணம் வகுத்தவன் அல்ல கண்ணதாசன். தமிழுக்கு காரணமாக இருக்கின்ற, தமிழ் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்ற தாய்க்கும் இலக்கணம் வகுத்தவன் தான் கண்ணதாசன். அதை தன்னுடைய பாடலில் இப்படி பதிவு செய்கிறார். தமிழ் திரையுலகிலே அவர் கொண்டு வந்த ஒற்றை பாடல், அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுவே குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுவே குழந்தையின் முதல் வார்த்தை. வறுமையில் அழைப்பதும் அம்மா அம்மா. தவறு செய்துவிட்டால் மன்னிப்புக்காக அந்த தெய்வத்தை அழைப்பதும் அம்மா 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 என்று. இந்த இடத்திலே கண்ணதாசனுடைய சூட்சமத்தை நான் பார்க்கிறேன். கண்ணதாசன் தமிழை தாயோடு ஒப்பிட்டிருந்தால் அது யதார்த்தம். ஒரு படி மேலே போய் கண்ணதாசன் தாயை தமிழோடு மட்டும் ஒப்பிடாமல் கருணையின் வடிவமாக இருக்கின்ற கருணைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறான். ஏன் தெரியுமா? தமிழ் என்றாலே அது கருணை, தாய் என்றாலே அது கருணை என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ் கூட்டல் கருணை சமன்பாடு போட்டு பார்த்தால் அதுதான் தமிழ் தாய் என்பதை இந்த உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியவன் கண்ணதாசன். அதனால்தான் அடுத்த பாடலில் கண்ணதாசன் பாடினான், வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே என்னாவில் என்னாலும் சரம் சரமாய் தமிழ் பாட்டு, உனை மறப்பேனா உனை பாடாது இருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் கூட உனைதான் காணும் தமிழ் உலகம் என்று. நான் இறந்த பிறகு என்னுடைய உடலில் பிணவாடம் வீசக்கூடாது, தமிழ் வாடம் வீசப்பட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியவர் கண்ணதாசன் என்பதை இந்த உலகம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழினுடைய சங்க இலக்கியத்தை பார்த்தால் 8 தொகை 10 பாட்டு என்று இரண்டாக பிரிப்பார்கள். அந்த 8 தொகை 10 பாட்டை கூட தமிழ் சமூகத்திற்கு திரையின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தியவன் கண்ணதாசன். எப்படி என்று கேட்கிறீர்களா?
தமிழருடைய வாழ்க்கையை, வாழ்வியலை அகம் புறம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். ஆம், அதற்கும் கண்ணதாசன் கவிதை எழுதினான். என்ன தெரியுமா? அகத்திற்கு காதலை உணர்த்துவதற்காக மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்று காதலை அறிமுகம் செய்தான். அதற்கு அடுத்தபடியாக தமிழுக்கு காதலும் வீரமும் அழகு என்று சொல்லுவார்கள். தமிழருக்கும் அழகு காதலும் வீரமும் என்று சொல்லுவார்கள். அதனால் வீரமாகிய புறத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக அச்சம் என்பது மடமையடா என்று தமிழோடு அகம் புறம் என்று இரண்டையும் இணைத்து ஒட்டுமொத்த தமிழரின் வாழ்வியலை தன்னுடைய பாடல் மூலமாக பட்டி தொட்டு எங்கும் போய் சேர்த்தவர் கண்ணதாசன் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கண்ணதாசன் இன்று வரைக்கும் இந்த தமிழ் உலகிலும் திரை உலகிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆம், கண்ணதாசனே கண்ணதாசனே, நீ புதைக்கப்பட்டு விட்டாயா? நீ புதைக்கப்பட்டு விட்டாயா? இல்லை இல்லை இல்லை, இந்த தமிழ் சமூகத்தில் நீ விதைக்கப்பட்டு விட்டாய். நீ விதைத்த விதை இன்றைக்கு செடியாகி மரமாகி பல்வேறு கனிகளை தந்து கொண்டிருக்கிறது. அந்த கனிகள் தான் உங்கள் முன்னே இங்கு பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் தேரின் செல்ல பிள்ளைகள் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் கடுமையாக உழைச்சி மெனக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய பேச்சில் தெரிஞ்சுது. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிறைய அரிய கவிதைகள் எல்லாம் வந்து சொன்னீங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் கவிதைகளை பற்றி இன்னும் அதிகம் சொல்லியிருக்கலாமோ? ஏன்னா அதை பற்றி மக்களுக்கு ரொம்ப தெரியாது இல்லையா? ஏன்னா அந்த கவிதைகளை பற்றி நீங்கள் சொல்லும்போது கண்ணதாசனுடைய அந்த முகம் இன்னும் மக்களுக்கு வந்து சென்று சேரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி உங்களுடைய பேச்சில் வந்து எந்த குறையும் எனக்கு தெரியல. நிறைய அந்த தமிழன்னை கண்ணதாசன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நிறைய முறை நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பட்டது. அதை நீங்கள் குறைத்து கொண்டு அவருடைய கவி ஆளுமை வெளிப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா? இப்போது நீங்கள் திரைப்பட பாடல்களை கூட நிறைய எடுத்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏன் நம்ம கண்ணதாசனை இன்று வரைக்கும் கொண்டாடுறோம்? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவர் என்ன ஒரு புரட்சி செஞ்சார் அப்படின்னா, எளிமையை கொண்டு வந்தார் திரைப்பட பாடல்களில். கடுமையான ரொம்ப புரியாத சொற்களை வந்து தவிர்த்து விட்டு, அவர் நினச்சிருந்தா அதை எழுதியிருக்கலாம். அவருடைய புலமை ரொம்ப பெரியது. ஆனால் கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேரணும். ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கூட ஒரு சாதாரண பாமரன் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தமிழை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தினார். அதே சமயத்தில் தரம் குறையாமல், ரொம்ப தாழ்ந்து போகாமல். இன்று வரைக்கும் பல பாடலாசிரியர்களுக்கு வந்து ஒரு முன்னோடி. அவர் இல்லாமல் யாருமே வந்து பாடல் எழுத வர முடியாது, நான் உட்பட. அவர் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம். நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து சிறப்பித்து சொல்லிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான தொடக்கமாகவும் உங்களுடைய பேச்சு அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். நன்றி. நன்றி அண்ணா. வணக்கம். கண்ணதாசனின் கவித்தமிழ். புதுமையான சொல்லாட்சி, எளிமையான நடை, திரையிட்ட இடமெல்லாம் திருவிழா கோலம். இதுதான் கண்ணதாசனுடைய அடையாளம். அவர் கவிஞரா, எழுத்தாளரா, பாடலாசிரியரா, வசன கர்த்தாவா? அவர் இப்படித்தான் என்று அடக்கிச் சொல்ல அவர் வானத்தில் இருக்கும் விண்மீன் அல்ல, பேரண்டத்தினுடைய பெரும் புள்ளி கண்ணதாசன். ஆம், கவிதைகளின் மூலம் காயங்களுக்கு மருந்திட்டார். பாடல்களின் மூலம் பாமரனுக்கும் விருந்திட்டார். இன்பத்தை, துன்பத்தை, காதலை, இல்லறத்தை கண்ணதாசனை விட எளிமையாக சொன்ன கவிஞர் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. வசந்த மாளிகையிலே காதலியை பார்த்து கண்ணதாசன் கேட்கிறார், மயக்கமா மௌனமா என்று கேட்டுவிட்டு இறுதி வரியிலே சொல்லுகிறார், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று சொல்லி காதலின் ஆழத்தை எட்டி பார்க்கிறாரே. இப்படி காதலின் ஆழத்தை உரசி பார்த்த கவிஞன் தமிழில் ஒருவரும் கிடையாது என்று பெருமிதத்தோடு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இல்லறத்தை கூட இனிமையாக சொல்ல கண்ணதாசன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். 5-6 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. திருமணம் வாழ்வதற்கு, இன்பமாக வாழ்வதற்கு தேவை தங்கமா வைரமா? இல்லை, கணவன் வாங்கி கொடுக்கும் 5 ரூபாய் மணிமாலை கூட அவளை கடவுளை விட அழகாக காட்டும் என்றால் அதுதான் உண்மையான இல்லறம் என்றார். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதே திருமணங்கள், அது இன்று நீதிமன்றங்களின் வாசல்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற தம்பதிகளுக்குத்தான் கண்ணதாசன் கேட்கிறார்,
வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று கேட்டாரு. அது மட்டுமா, துன்பத்தில் இருப்பவனை கூட சிரிக்க வைத்தார் கண்ணதாசன். இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதனை கூட எழுந்து நிற்கச் செய்வார் கண்ணதாசனின் வரிகள். அவ்வளவு ஏன், வாழ்க்கை என்னால் என்னவென்று இந்த தமிழ்நாட்டிற்கே புரிய வைத்தவர் கண்ணதாசன் தானே. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை என்றாரே. இதுதானே வாழ்க்கையினுடைய உண்மையான வரிகள். அதனால்தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பேட்டியின் போது சொல்லி இருப்பார், என்னை குழப்பத்தில் இருக்கும் பொழுது மீண்டு வர செய்தது கண்ணதாசனுடைய கவிதை என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு கவிஞனை பற்றி பெருமையாக சொல்லுகிறார் என்றால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். மகாதேவி என்ற படத்திலே PS வீரப்பா பேசியிருப்பார், மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று பேசிய அந்த வசனம் திரையரங்கத்தில் உள்ள அத்தனை கைத்தட்டல்களையும் வாங்கியது. அது மட்டுமா, அத்தான் அத்தான் இந்த சத்தான வார்த்தைகளால் கருணாகரன் செத்தான். இந்த நகைச்சுவையை கேட்டு அந்த அரங்கமே சிரிப்பலையில் ஆழ்ந்தது என்றால், ஒருவருடைய மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவை செய்ய கண்ணதாசன் என்ற மாபெரும் கவிஞனுக்கு மட்டும்தான் திறன் இருந்தது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம். இன்று தக்லைஃப் என்று நாமெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தக்லைஃபுக்கு எல்லாம் உண்மையான தக்லைஃப் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். எப்படி தெரியுமா, கவிஞர் கண்ணதாசனும் காமராசரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு சூழ்நிலையிலே பிரிந்து விடுகிறார்கள், இருவரும் இணைய வேண்டும். கண்ணதாசன் அவரை நேரடியாக பார்க்கவில்லை, இப்போது பேச வேண்டும். உடனே பாடலில் எழுதுகிறார், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க வர சொல்லடி என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் கண்ணதாசனுடைய தக்லைஃப். நான் பாடல்களை பாடியதனால் தான் பிரபலமானேன் என்று TMS அவர்கள் பேட்டி கொடுத்த பொழுது திருவிடையாளர் படத்திலே எழுதுகிறார், பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே என்று எழுதி அவர் ஆணவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் கவிஞர். ஆம், இப்படி கண்ணதாசனை போல சோகத்தை, இன்பத்தை, உணர்ச்சியை மக்களிடத்தில் தூண்டி ஒரு வெற்றி பெற்ற கவிஞர் என்று யாருமே கிடையாது. இறுதியாக ஒன்றே ஒன்று, கண்ணதாசன் காலத்தை வென்ற கவிஞர் மட்டுமல்ல, காலத்தால் அழிக்க முடியாத கவிஞரும் கண்ணதாசன் தான். நன்றி. பாவை, உங்களுடைய கண்ணதாசனின் கவித்தமிழ் வந்து ஒரு 360 டிகிரிஸ் பார்வையில் கண்ணதாசனை அணுகியது போல இருந்தது. உங்கள் பேர் பாவை பூர்ணிமா இல்லையா? கரெக்டா? இந்த பாவை அப்படிங்கிற வார்த்தையை வைத்து கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. யாரோ ஒரு ரசிகர் அவரை போய் பார்த்துருக்காரு. கண்ணதாசன் எழுதிய ஒரு பிரபலமான பாடல் ஒன்று உண்டு, காதலிக்க நேரமில்லை படம்னு நினைக்கிறேன். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தாள் இந்த பாவை அப்படின்னு ஒரு பாட்டு. வந்தவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்க வந்து எப்போதுமே இலக்கணத்தில் தான் மூழ்கி இருப்பாங்க. இப்போ கண்ணதாசனை பார்த்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரிய பெரிய விஷயங்களை கூட எளிமையாக சொல்லக்கூடியவர். அந்த ஆசிரியர் சொல்கிறாராம் கண்ணதாசன் கிட்ட, என்ன பார்வை உந்தன் பார்வை, பார்வையில் அந்த ரகரம் வந்திருக்கு, அது வந்து இடையினம். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, இடை மெலிந்தாள் இந்த பாவை, அந்த இடை இல்லாமல் போய்விட்டது, பார்வை வந்து பாவை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். ஆனால் கண்ணதாசனுக்கு வந்து கண்ணீர் வந்துடுச்சு. நான் இந்த மாதிரிலாம் நினச்சி எழுதலை, சத்தியமாக நினச்சி எழுதலை, நீங்கள் சொன்ன பிறகு தான் நானே அதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கண்ணதாசன் அவர்கள் வந்து ஏன் நாம் வந்து ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு கொண்டாடுறோன்னா, பாட்டு எழுதும்போது மட்டும்தான் அவர் கவிஞர் அப்படின்னு கிடையாது. பாட்டு எழுதாத போதும், தூங்கி கொண்டிருக்கும் போது கூட அவர் கவிஞர் தான். இப்போ தாய் தூங்கினாலும் தாய்மை ஒருபோதும் தூங்குவதே கிடையாது. அதே போல் ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய அந்த கவிதை உள்ளம் இருக்கு இல்லையா, அது எப்போதும் முழித்து கொண்டு தான் இருக்கும், உழைத்து கொண்டு தான் இருக்கும். பாட்டு எழுதும் போது தான் அவர் வந்து அதை வெளிப்படுத்தணும்னு கிடையாது. அவர் வந்து என்ன சொல்வது, கவிதை உள்ளம் படைத்தவர். அதே வந்து ஒரு கட்டுரையில் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணதாசனை ரசிக்கிறதுக்கு அவருக்கு இருந்த இந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பாட்டு எழுதுறாரு இல்லையோ, 24 மணி நேரமும் அவர் கவிஞராக தான் வாழ்ந்தார். அதனால தான் அவரை கொண்டாடுறோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கய்யா. தமிழ் வாழ்க வாழ்க, வீர சோழம் வாழ்க, நற்றமிழ் வாழ்க. வணக்கம்.
தலைப்பு மகேந்திரனின் மனிதம். சினிமாவை பிடிக்காத ஒரு மனிதர், அந்த சினிமாவிற்கே பிடித்த ஒரு மனிதர் மகேந்திரன் அவர்கள். திரைத்துறையில் அவர் இருந்த காலம் சினிமாவின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திரைத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர், கதாசிரியர் மகேந்திரன் அவர்கள். அவர் சினிமாவை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார், எனக்கும் சினிமாவுக்கும் நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம் என்று. அவர் எப்படி திரைத்துறைக்கு வந்தார் என்பதை ஒரு வரலாறாக நாம் சொல்லுவார்கள். அவருடைய கல்லூரிக்கு எம்ஜிஆர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக சென்றிருக்கிறார். அங்கே அந்த கல்லூரியில் 2 மாணவர்கள் பேச வேண்டும். இரண்டாவதாக பேசுவது மகேந்திரன் அவர்கள். அவர் பேசுகிற போது இப்படி பேசுகிறார், நாம காதலிச்சா ஊர்ல இருக்கிற எல்லாரும் எதிர்ப்பு சொல்றாங்க, சினிமாவில் எம்ஜிஆர் காதலிச்சு டூயட் பாடினா ஊரே கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பேசுகிற போது தன்னை விமர்சனம் செய்த மகேந்திரனை கைத்தட்டி உற்சாகப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படியே இந்த திரைத்துறையில் மன்னனாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மகேந்திரனை அறிமுகப்படுத்தி, மகேந்திரன் பேசிய, மகேந்திரன் வழியாக திரைப்படங்கள் பேசிய மனிதத்தை பற்றி நான் பேச இருக்கின்றேன். இந்த உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று கட்டமைத்து வைத்திருந்த அத்தனையையும் சுக்குநூறாக உடைத்தது நம்முடைய மகேந்திரன் அவர்களுடைய எழுத்தும் இயக்கமும். யதார்த்தங்கள் தான் என்றைக்குமே உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களை கொடுக்கும் என்று யதார்த்தங்களை தன் கதாபாத்திரத்திற்குள் பதுக்கியவர், தன் கதை களத்திற்குள் செதுக்கியவர், அதை மக்களின் மனங்களிலே புகுத்தியவர் நம்முடைய எழுத்தாளர், இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். அவர் இயக்கிய, எழுதிய திரைப்படங்களை பற்றி நாம் காண்போம். அவர் மிக அழகாக சொல்வார், படத்திற்குள் தான் நடிப்பு இருக்க வேண்டுமே தவிர நடிப்பிற்குள் அந்த படம் இருக்க வேண்டாம் என்று நம்புபவர். ஒரு காட்சியை உணர்த்துவதற்கு வசனங்கள் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு மௌனம், ஒரு உணர்ச்சி, இது இருந்தாலே போதும் ஒரு காட்சியை மக்களின் மனங்களிலே புகுத்தி விடலாம் என்பதை உணர்த்தி காட்டியவர் மகேந்திரன் அவர்கள். தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான படம் முள்ளும் மலரும். இன்னைக்கு பார்த்தா கூட அந்த படத்தை பார்த்தால் நம் மனமெல்லாம் மலர்ந்து போகக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காட்சியையும் அவர் காட்சி கட்டி அமைச்சிருப்பார். ஒரு காலத்திலெல்லாம், அந்த காலத்துல மன்னனையும் அரசனையும் தான் பாடுபொருளாக வைத்து பாடப்பட்டிருந்த புலவர்கள். ஆனால் இளங்கோவடிகள் நம்முடைய குடிமக்களில் ஒருவராக இருந்த கோவலனை பாடுபொருளாக வைத்து குடிமக்கள் காப்பியத்தை படைத்தார். அதே போலதான் விண்ணதிர வெள்ளை குதிரையில் வருபவர்கள்தான் கதாநாயகர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் நம்மவர்களாக கருப்பு நிறத்தில் இருந்தாலும் நம் உணர்வுகளோடு பொருந்தக்கூடிய ஒரு பாத்திரம்தான் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு வில்லனாக நடித்து கொண்டிருந்த ரஜினிகாந்தையே கதாநாயகராக தேர்ந்தெடுத்தார் கதைக்களத்தில். அந்த முள்ளும் மலரும் என்கிற திரைப்படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஒரு செய்தித்தாள்ல ஒரு செய்தியை பார்க்கிறாரு. இந்த மின்கம்ப ஊழியர் ஒருவர் தன்னுடைய கையை இழந்து வேலையை பறி போய்விட்டதுன்னு ஒரு செய்தியை பார்க்கிறாரு. அந்த செய்தியை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை எழுதுறாரு. அந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கை போயிடும். கை போயிட்டப்ப முதலாளியும் ரஜினிகாந்தும் பேசக்கூடிய வசனம் இன்னைக்கும் மனசுல அப்படி பசுமரத்தாணி போல இருக்குது. எப்படின்னா, உங்க கை போயிடுச்சு, இன்னைக்கு இதுல இருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ரஜினிகாந்த் சொல்லுவாரு, கை போயிடுச்சுன்றதுனால வேணான்னு சொல்றீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்பார். அவர் சொல்லுவாரு, ஆமா, இந்த மனுஷனுடைய இயல்பே அப்படித்தானே, நானா இருந்தாலும் அதுதானே சொல்லியிருப்பேன். ஆனா ஒண்ணு சார், 2 கை 2 காலு இல்லைனாலும் இந்த காலி பொழைச்சுக்குவான், கெட்ட பையன் சார் இந்த காலி என்கிற ஒரு வசனம் முடவன்னு வீட்டுக்குள்ள முடக்கி வைத்திருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தன்னம்பிக்கையை விதைத்த ஒரு வசனம். போற போக்குல சொல்ற அந்த வசனம் தான் எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்துல இறுதி காட்சி, கிளைமேக்ஸ், அதுல ரஜினி நின்றுட்டு இருப்பாரு. அவங்க தங்கச்சிக்கு அதே முதலாளியோட திருமணம் செய்யக்கூடிய காட்சி வருது. இவருக்கு பிடிக்காத திருமணம், தங்கச்சி கடந்து போகணும். அப்படி கடந்து போகும்போது கடந்து போறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் அவள் போயிட்டு அந்த இடத்துல இளையராஜாவோட மியூசிக் வரும். எப்படின்னா, எப்படி ரஜினி
தன்னுடைய சிறு வயதுல இந்த மேளத்தை தட்டி தட்டி அந்த குழந்தைய வளர்த்திருப்பாரு. அந்த சத்தம் இருக்கும். அதே சத்தத்தை இளையராஜா அந்த படத்துல அந்த குழந்தை அவ தாண்டி போகும்போது அதே மியூசிக் போடுவார். அவ ஓடி வந்து அண்ணான்னு அணைச்சு கட்டி பிடிப்பா. அப்புறம் சொல்லுவாரு ரஜினிகாந்த், என் கை போனப்ப கூட எனக்கு பெருசா தெரியல, நீ போனப்போ என் உயிரே போன மாதிரின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அண்ணன் தங்கை பாசத்தை உயிருக்கும் மேலாக நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அப்படி போய் நின்னது. அப்படியே பார்த்து கடைசியில என்ன பண்ணுவாரு, எனக்கு பிடிக்கல இருந்தாலும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி அவருக்கே அந்த திருமணத்தை செய்து கொடுப்பாரு. இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது டைரக்டர் சொல்லியிருப்பாரு, இந்த படம்லாம் அண்ணா பாசமலருக்கு இணையா இருக்கும்னு நான் நினைச்சேன், இந்த கதைக்களம் வேற மாதிரி இருக்குது, ஓடாதுன்னு நினைச்சாரு. கடைசியா 100 நாட்களுக்கு மேலாக முள்ளும் மலரும் ஓடி இன்னைக்கும் சினிமாவில் ஒரு மைல் கல்லா நிக்குது அப்படின்னா அதற்கு மிக நுட்பமான காரணம் மனிதனின் உணர்வுகளுக்குள்ள அவர் யதார்த்தமான படங்களை இயக்கினார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். மகேந்திரனின் எழுத்து இன்னும் நம் மனதுக்குள் அந்த காட்சிகளும் அந்த வசனங்களும் நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தை தட்டி தட்டி எழுப்புவதாக இருக்கிறது. நிச்சயம் நீங்கள் உதிரி பூக்கள் முள்ளும் மலரும் என அவருடைய திரைப்படங்களை ஒரு முறையாவது பாருங்கள். இப்படி ஒரு இயக்குனரை நாம் இழந்து விட்டோமே என்கிற தவிப்பு உங்களுக்குள் இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பாக இருந்தது தங்கமுத்து. அதாவது உங்களுடைய பேச்சில் வந்து மகேந்திரன் சாரை பற்றின ஒரு படத்தையே பார்த்த மாதிரி இருந்தது. மகேந்திரன் அப்படின்னு சொன்ன உடனே, திரு மகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப சில விஷயங்கள் தான். உங்கள் பேச்சு மூலமாக நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் உண்மை. முள்ளும் மலரும் படம் அது வந்து பிடித்த படங்களில் ஒன்று. அப்புறம் தலைவர் அதில் நடிச்சிருப்பார். அவர் நடித்த சில என்ன சொல்கிறது, ஒரு கலைப்படம் அளவுக்கான ஒரு நல்ல படம், அது கமர்ஷியலாகவும் நல்லா போச்சு. அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வசனம், நீங்களும் அதை அழகாக சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன தோணிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, இவரும் ரஜினியும் ஒரு சிறந்த நடிகர் தான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான சில காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். தன் கை போகும்போது அவர் வந்து சரத்பாபு கிட்ட பேசுகிற அந்த காட்சியாக இருந்தாலும் சரி, தங்கை சரத்பாபுவோடு போகும்போது அந்த காட்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் அந்த பஞ்ச் டைலாக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து காலம் கடந்தும் நிற்குது. கெட்ட பையன் சார் இந்த காளி, 2 கை 2 கால் போனாலும் இந்த காளி பழச்சிக்குவான் சார் அப்படின்னு ரஜினி சொல்லுவார். அப்புறம் இன்னொரு வசனம் ஒன்று வரும், அது நீங்கள் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். அது என்னன்னா, அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும், தவறை சுட்டி காட்டணும், ஆனால் ரொம்ப கடுமையாகவும் பேசிடக்கூடாது. அப்போ ரஜினி வந்து கேவலம் நாமெல்லாம் மனுஷங்க தானே அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதையும் தாண்டி இது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியல, எனக்கு வந்து பசுமையாக ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த பாட்டு, செந்தாழம் பூவில் வந்தாடும், அந்த பாட்டு யாருமே மறக்க முடியாது. அப்புறம் அந்த காட்சி அமைப்பு, அந்த பாடல் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆரவாரம் இல்லாமல் கூட ஒரு படைப்பு மூலமாக நம்மளை வந்து அதிர வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு பெரும் கலைஞன். அவரை வந்து தொட்டு காண்பிச்சு மக்களுக்குள்ள ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பயணம், இந்த தேர் இன்னும் பல சுற்றுக்கள் வரணும், நிச்சயம் நிறைய பேருக்கு நிறைய தெரியணும். வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ் வாழ்க வாழ்க, வீர சோழம் வாழ்க. வணக்கம். ஒரு திரைப்படம் வெளியில் வருதுன்னு சொன்னா யாருங்க நடிச்சிருக்கிறாங்க, யார் நடிகர் நடிகர் இருக்கிறாங்க, இயக்குனர் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அந்த திரைப்படத்தினுடைய வசனம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னு வைங்களேன், வசனகர்த்தாவா, வசனமாங்க முக்கியம், படத்தை பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஒரு வசனகர்த்தா தமிழ் திரைப்பட உலகத்துல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, போஸ்டர் அப்படிங்கிற கலாச்சாரத்துல நடிகரை வச்சு போஸ்டர்ஸ் வந்திருக்கும், நடிகைகளை வச்சு போஸ்டர்ஸ் வந்திருக்கும், இயக்குனரை வச்சு கூட போஸ்டர்ஸ் வந்திருக்கும். தமிழகத்தில் முதலில் வசனகர்த்தாவினுடைய பெயரை தாங்கிய போஸ்டர்கள் தமிழகத்தின் வீதிகள் எங்கும் வந்ததுன்னு சொன்னா அது இவருக்காகத்தான் இருக்கும். அவர் யார் அப்படின்னு கேட்டா, வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள். தியாகராஜ பாகவதர் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் தெரியுமா? அவருடைய காலகட்டத்தில் அவரு ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறப்ப 3 விஷயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாராம். முதல் விஷயம்
வசனகர்த்தா இளங்கோவன் அவர்களுடைய வசனம். 2வது ஜி ராமநாதன் அவர்களுடைய இசை. 3வது பாவநாசம் சிவன் அவர்களுடைய பாடல்கள். இந்த 3ம் இருந்ததுனால தான் சூப்பர் ஸ்டாரா உயர முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இயக்குனர்கள் கிட்ட டிமாண்ட் பண்ணி இந்த வசனகர்த்தா தான் என்னுடைய படங்களுக்கு இருக்கணும்னு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றாருன்னா அங்க உண்மையான சூப்பர் ஸ்டார் யாரு? வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள் தான். அடுத்த கட்டமா பார்க்குறப்ப அவருடைய படம் சிவகவி. அதுல தியாகராஜ பாகவதர் பார்த்தீங்கன்னா பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பார். டி.ஆர். ராஜகுமாரி அம்மா வந்து நடன மங்கையா வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அழகான ஒரு கான்வர்சேஷன் இருக்குங்க. அந்த கான்வர்சேஷன்ல தான் இளங்கோவன் அவர்களுடைய தனித்தன்மை தெரியும். பொய்யாமொழி புலவர் மேல ஆசையில் இருக்கக்கூடிய நடன மங்கையான டி.ஆர். ராஜகுமாரி அம்மா அப்படியே வருவாங்க. நான் ஆடும்போது அழகாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பாகவதர் என்ன சொன்னார் தெரியுமா? பாம்பு படம் எடுத்து ஆடும்போது அழகாகத்தான் இருக்கும். உடனே அந்த அம்மா என்னிடம் விஷம் இல்லையே அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே பாகவதர் ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. அஞ்ஞானம் என்பது ஆழகால விஷத்தை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இடத்த யோசிச்சு பாருங்க. பட்டுன்னு வரக்கூடிய வசனம் தான், ஆனா சட்டுன்னு நம்ம அதை கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்திய தத்துவ மரபுல இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களும் அத்தனை மதங்களும் அறியாமையிலிருந்து வெளிவருவதுதான் ஆண்டவனை அடையக்கூடிய வழின்னு சொல்றத போற போக்கில ஒரு நையாண்டியான வசனத்துக்குள்ள வச்சார்னா அதுதான் வசனகர்த்தா இளங்கோவன் அவர்கள். அடுத்தது அவருடைய திரைப்படத்துல ரொம்ப முக்கியமா நான் பார்க்கக்கூடிய திரைப்படம் அம்பிகாபதி அமராவதி. ஒரு துன்பவியல் நாடகம். கிட்டத்தட்ட ஒத்தலோ மாதிரியான ஒரு துன்பவியல் நாடகத்தை திரைப்படமா கொண்டு வரணும். ஆனா மக்களுக்கு அந்த துன்பவியல் காட்சிகள் ஆரம்பத்திலிருந்து வந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கிறார் இளங்கோவன். அதனால காதல் நனி சொட்ட 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 வசனங்கள் அமைக்கிறார். கீழே இருக்கக்கூடிய அமராவதி அம்பியாவதி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்க்குற நேரத்துல அடுத்த காட்சி மாறுது. மேல அந்த மாடத்தில் நிற்கிறாள் அமராவதி, கீழே இருக்கிறா அம்பிகாவதி. பார்த்த உடனே அமராவதி கேட்கிறா, இத்தனை வாயிற்காவலர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, இவங்கெல்லாம் தாண்டி நீங்க என்ன பார்க்க முடியுமா? அபாயம் ஏதும் நேராதா அப்படின்னு கேட்ட உடனே அம்பிகாவதி கம்பருடைய மகன் இல்லையா, சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. உன்னுடைய விழிகளை விடவா அபாயம் வந்து விட போகிறது அப்படின்னு போற போக்கில பெண்ணுடைய பார்வைக்கு சொல்லக்கூடிய வசனமா அதை அமைச்சாருங்க. உடனே அவன் சொல்லுவான், எத்தனை அபாயம் வந்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி உன்னை பார்க்க வருவேன், நான் வேணா சத்தியம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து நான் நிலவின் மீது சத்தியம் செய்யவான்னு கேட்பான் அம்பிகாபதி. உடனே அந்த பெண் சொல்லுவா, போயும் போயும் நிலவின் மீதா சத்தியம் செய்யணும், அது என்ன ஆகும், மாசத்துல வளரும் தேயும், அது மாதிரி என் மீது இருக்கக்கூடிய காதல் உங்களுக்கு தேஞ்சு தேஞ்சு வளருமோ அப்படின்னு கேட்ட உடனே நான் யார் மேலதான் சத்தியம் பண்றது அப்படின்னு அம்பிகாபதி கேட்பான். உடனே அந்த பெண் சொல்லுவா, நீங்க சத்தியம் செய்யணுங்களா அவசியம் இல்லை, உங்களுடைய மனசு எனக்கு தெரியாததா. எப்படி பாருங்க, ஒரு துன்பவியல் நாடகம் கடைசியில ரொம்ப பெரிய டிராஜடியில முடிய போது அதுல வரக்கூடிய வசனங்கள் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காதல் சொட்டுதுன்னா அதற்கு காரணம் இளங்கோவன் அவர்கள். அடுத்து கண்ணகின்னு ஒரு திரைப்படம் வருதுங்க. அந்த கண்ணகி திரைப்படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாம்பா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, கண்ணாம்பா தமிழ் மொழியில் பேசக்கூடிய நடிகை இல்லை. அவங்களுடைய தாய்மொழி எது அப்படின்னு கேட்டா தெலுங்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகை வரக்கூடிய திரைப்படம், அதுல வரக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த காட்சிகள்ல அவங்க சொல்லக்கூடிய வசனத்துல அவங்க உண்மையாவே தெலுங்கு நடிகை அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும், அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. எங்க அப்பத்தா சொல்லி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேங்க. அந்த காலகட்டத்துல கண்ணாம்பா பேசக்கூடிய வசனங்களை மதுரையில் இருக்கக்கூடிய இந்த டென்ட் கொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைச்சீலைகள் எல்லாம் கட்டி படமா காமிப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு போடவே மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டா, கடைசி காட்சி வரும்ல வழக்குரை காதை மாதிரி, அந்த காட்சி வரப்ப கண்ணாம்பா வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு மதுரையில தீ பிடிக்குமா. எப்படி தீ பிடிக்குன்னே தெரியாதான். ஆனா பிடிக்குது அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, மதுரை கண்ணகி அப்படிங்கிற கான்செப்ட்னால இந்த கண்ணகிங்கிற திரைப்படத்தை மதுரையில திரையிடவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அன்றைய நிறுவனங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட வசனங்களா இளங்கோவனுடைய வசனங்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இளங்கோவன் அவர்கள் இருக்கிறார். அந்த உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இருக்கிறப்ப ஒரு ஆங்கில நாவலை அப்படியே படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ பிரபலமான ஒரு இயக்குனர் வரார். வந்து பார்த்துட்டு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, திரைப்படத்துறைக்கு பெரிய வரம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே இளங்கோவன் அவர்கள் சொன்னாரா, என்னை மாதிரி 1000 பேத்த திரைப்படம் இந்த உலகத்திற்கு கொண்டு வரும், என்ன மாதிரியும் அண்ணா மாதிரியும் கருணாநிதி மாதிரியும் 1000 பேர்களை இந்த திரையுலகம் உருவாக்கும் அப்படின்னு எளிமையா சொன்னவர் தான் இளங்கோவன். ஆனா உண்மையை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும்
தமிழ் திரைப்பட உலகில் ஒரே ஒரு வசனகர்த்தா தான் இளங்கோவன் அவர்கள் மட்டும்தான். வசனம் என்ற ஒரு துறை ராஜ சிம்மாசனமாக இருந்தால் என்றுமே மணிமுடி சூட்டி இருக்கக்கூடிய ஒரே வசனகர்த்தாவாக இருப்பது இளங்கோவன் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அப்படி. மணிக்கொடி இதழில் ஆசிரியராக தொடங்கிய அவருடைய வாழ்வு என்றுமே மறக்க முடியாத அளவுக்கு திரைப்பட உலகிலே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், இளங்கோ அவர்களுடைய வசனத்தை இனியேனும் திரைப்படங்களை புரட்டி பாருங்கள். உண்மையான இளங்கோ யார் என்ற ஒரு பரிணாமம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய இந்த பேச்சு அவர் மேல ஒரு சின்ன வெளிச்சத்தை வந்து பாய்ச்சி இருக்கும். அவர் வந்து ஆனா எல்லா படங்களும் வந்து செந்தமிழ் நடையில தான் வசனம் எழுதியிருக்காரு இல்லையா? ஆமா, அவருடைய காலகட்டம் அப்படி. அந்த காலகட்டம் அப்படி. இப்ப யதார்த்தமா நம்ம பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் அவருக்கு அமையலன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி வசனங்கள் எழுதுறதுக்கு. இன்னைக்கு இருந்திருந்தாரு அப்படின்னா எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் அவர் தான் வசனம் எழுதியிருப்பாருன்னு இருக்கலாம். இப்ப தியாகராஜ பாகவதரே வந்து இவர் தான் வேணும். இப்போ வரைக்கும் கூட அந்த போக்கை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இவர் வேணும் என்னுடைய அணியில், இவர் தான் இசையமைக்கணும், இவர் தான் பாட்டு எழுதணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் இன்னமும் விருப்பப்படுறாங்க இல்லையா? அப்போதான் அவங்களுடைய என்ன சொல்றது, அந்த சந்தை மதிப்புங்கிறது கண்டிப்பா அவங்க ரொம்ப அதை பார்த்துருக்காங்க. தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்தே இருந்திருக்கு. நிறைய அவருடைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு இல்லையா? தியாகராஜ பாகவதருக்கும் எழுதியிருக்காரு, சின்னப்பாவுக்கும் எழுதியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே அந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம விஜய் அஜித் இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கப்ப அவங்க காலத்துல அவங்க 2 பேர் தான். 2 பேருக்குமே எழுதி கொடுத்து 2 பேருக்குமே பயங்கர ஹிட். இங்க ஹரிதாஸ் ஹிட்னா இங்க சிவகவி ஹிட். இப்படியான ஹிட் எல்லாம் ஒரே வசனகர்த்தா கொடுக்க முடியும்னா இளங்கோ தான். சூப்பர் சூப்பர். அது ஒரு பொன்னான காலமா இருந்திருக்கு. கோல்டன் எரா ஆஃப் த தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமை. நன்றி நன்றிண்ணா. தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க. வணக்கம். இந்த சுற்று திரை தமிழுக்கானது. திரைப்படங்கள் எனக்கு எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன? நான் சின்னதா இருக்கும் பொழுது எங்க அம்மாவும் அப்பாவும் எப்பொழுதும் எனக்கு சொல்லி தந்தது, யாரெல்லாம் படிக்க மாட்டாங்களோ, யாரெல்லாம் நல்ல பிள்ளையா இல்லையோ அவங்கெல்லாம் தான் திரைப்படம் பார்ப்பாங்க, சினிமாக்கு போறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப திரைப்படத்தின் மீது ஒரு நேர்மறையான எண்ணம் இல்லாமல் வளர்ந்தவள் நான். ஆனால் வளர வளர எனக்கு புரிந்தது, அதுவும் ஒரு கலைதானே, அதுவும் ஒரு கலைதானே. ஒரு ஓவியனுக்கு தன்னுடைய தூரிகை தான் கருவி, ஒரு இசை கலைஞனுக்கு அந்த இசை கருவிதான் கருவி. அப்ப ஒரு பாடகனுக்கு அவனுடைய குரல் தான் கருவி, ஒரு இலக்கியவாதிக்கு மொழிதான் கருவி. அப்ப ஒரு திரைப்படம் எடுப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு நவீன தொழில்நுட்பத்தை வைத்து ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே நமக்கு காட்டுவிப்பவர்களாக, நமக்கு இந்த உலகத்தை காட்டுபவர்களாக திரைப்படம் எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு அற்புதமான கலைதானே. இதை நான் புரிந்து கொண்ட பிற்பாடு திரைப்படங்களை குறித்த பார்வை எனக்கு மாறியது. அப்படி தமிழ் திரை உலகம் தமிழாக மாறியதற்கு முக்கியமானவர் இன்று நான் பேசப்போகும் ஒரு ஆளுமை. தமிழ் திரையுலகம் தமிழாக மாறியதற்கு மிக முக்கியமான ஆளுமைதான் எழுத்தாளராகவும் வசனகர்த்தாவாகவும் இருந்த இளங்கோவன் அவர்கள். என்ன செஞ்சார் அவருன்னா, மணிப்பிரவாள நடையில இருந்துச்சு. தமிழ் திரைப்படங்களுக்கு எழுதக்கூடிய வசனங்கள் எல்லாம் மணிப்பிரவாளத்தில் இருந்துச்சு. சாதாரண தமிழனுக்கு அது எப்படி புரியும்? தமிழில் வசனங்கள் எழுதிய முதல் தமிழ் வசனகர்த்தா இளங்கோவன் தான். இன்னைக்கு நாம் ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும் பொழுது கூட என்ன நடிகர் அதுல நடிச்சிருக்காருன்னு தான் பார்த்துட்டு போறோம். அதற்கு பின்னால் இருக்கும் அத்துணை உழைப்பையும் பார்க்காமல் இருக்கும் சமூகம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, அது எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு. அதை மீறி நம் மனதில் நிற்கக்கூடிய இயக்குனர்களும் வசனகர்த்தாக்களும் பாடலாசிரியர்களும் அவ்வளவு திறமை படைத்தவர்களாக இருந்த காரணத்தினால் நம் மனங்களில் நின்றிருக்கிறார்கள். அப்படி தமிழ் திரையுலகில் முதல்ல ஒரு சினிமா பட போஸ்டர்ல ஒருத்தர் பேரு வசனகர்த்தான்னு போட்டு வந்துச்சுன்னா அது இளங்கோவன் தான். வசனம் எழுதக்கூடியவர்களுடைய பேரை சுவரொட்டியில் போடும் வழக்கம் அந்த காலத்தில் இல்லை. அது முதலில் இளங்கோவனுக்கு செய்யப்பட்டது.
எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு தொழிலாளி இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது, அட இளங்கோவன் வசனம் எழுதியிருக்காரா, போய் இந்த படத்தை பார்ப்போன்னு நினைச்சிருக்காங்கன்னு தானங்க பொருள். அப்ப தமிழ் திரையுலகில் எவ்வளவு முக்கியமான படியை எடுத்து வைத்திருக்கிறார் இவர். இவரை பத்தி நமக்கு தெரியுமானா சற்று கசப்பான உண்மைதான். இல்லை, எனக்கே கூட இந்த தலைப்பை நான் அணுகுவதற்கு முன்னால் இந்த வசனகர்த்தாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை. சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி தியாகராஜ பாகவதரே இவர் வசனம் எழுதுனாத்தான் நான் படம் நடிக்க வருவேன்னு அவர் கால் ஷீட்டுக்கு காத்து கொண்டிருந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காலம் கடந்தோட ஓட நாம் இளங்கோவனை மறந்து விட்டோமே. கண்ணகி அப்படின்னு ஒரு படம், சிலப்பதிகாரத்தை தழுவி முதலில் கண்ணகி தான் திரைப்படமாக்கப்பட்டது. அப்ப அந்த திரைப்படத்தோட முதல் காட்சி எப்படிப்பட்ட காட்சி பாருங்க, அற்புதமான காட்சி. ஒண்ணுமே இல்லை, ஒரு பொற்கொல்லன் நகை செய்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு அபலை பெண், ஒரு ஏழை பெண், கீழே இதை நான் கண்டெடுத்தேன், இது தங்கமானு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றா. ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இது வெறும் பித்தளை அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பொற்கொள்ளர். அப்ப அவங்க மனைவி அதை பார்த்துட்டு ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்கையில் சாஸ்திரத்தை துணைக்கு இழுக்கிறார் அந்த பொற்கொள்ளர். எல்லா காலத்திலும் எது அறமோ எது சரியோ அதை தவறானவர்கள் தங்களுக்கானதாக பயன்படுத்தி கொள்ளும் முயற்சி செய்து கொண்டே தானே இருக்கிறார்கள். அப்படி அந்த பொற்கொள்ளன் செய்கையில் அந்த மனைவி எதிர்த்து கேள்வி கேட்கிறான். அப்ப அந்த பொற்கொள்ளன் மனைவியை அடிக்கிறான். காட்சி அங்க முடிஞ்சிட்டு செந்தமிழுக்கு போகுது. கோவலனும் கண்ணகியும் பேசிக்கொள்ளும் காட்சி வருது. என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? அந்த வசனங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை, ஒரு அற்புதமான காப்பியத்தை, கற்றவர்கள் கற்றோதும் அந்த காப்பியத்தின் செழுமை குறையாமல் ஒரு பாமரன் டக்குன்னு பார்த்தோன்னே கதையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு முன் சுருக்கத்தை, ஒரு சினாப்சிஸ அந்த காட்சி நமக்கு கொடுத்து விடவில்லையா? அப்படிப்பட்ட நேர்த்தியான ஒரு திரைப்படத்தின் முதல் காட்சியை நான் இன்றளவும் கண்டதில்லை. அப்ப அப்படி தொடங்குகின்ற அந்த திரைப்படம் எப்படியெல்லாம் பயணிக்கிறது? கண்ணகியிடம் கோவலன் பேசுகிறான், ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். கோவலனை பற்றி நமக்கு தெரியாதா? எல்லா மாதிரியும் பேசுறான். பேசிவிட்டு கடைசியில் சொல்கிறான், பெண்ணே நீ ரொம்ப அற்புதமானவளா இருக்க, உன்னை நான் கற்றது கைமண் அளவுதான், ஆனா உன்கிட்ட நான் பார்க்க வேண்டியது, உன்னிடமிருந்து நான் கற்க வேண்டியது உலகளவு இருக்கிறது என்று சொல்லுகிறான். எங்கிருந்து இளங்கோவன் எடுத்திருக்கிறார்? ஔவையிலிருந்து. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள்னு ஔவை சொன்ன அறத்துக்கான, கல்வியில் இருக்க வேண்டிய அறத்துக்கான ஒரு வாசகத்தை ஒரு சினிமா படத்துல போற போக்குல காதல் காட்சியை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு உதிச்சிருக்குன்னா அவர் இலக்கியத்தில் எவ்வளவு ஆழங்காட்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். இதில் என்ன சிறப்புனா, அதை பார்க்கும் பாமரனுக்கு கூடிய புரியும் வகையில் எழுதியிருப்பார். ஆனால் அதன் ஆழம் குறையாத வகையில் எழுதியிருப்பார். ஒரு சிறந்த படைப்பென்பது என்ன? எதுவுமே புரியாம இருக்கிறதா? இல்லை இல்லை. பார்த்த உடனே எல்லாம் புரிஞ்சிடுறதா? இல்லை இல்லை. நமக்கு புரிய வேண்டும். ஒரு இலக்கியத்தில் அறிவில்லாதவனுக்கும் தத்துவத்தில் ஆழங்கால் படாதவனுக்கும் புரிய வேண்டும். ஆனால் அதற்குள் இருக்கும் ஆழம் யாரோ ஒருவரால் அறியப்படும்படியும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேர்த்தியான உரைநடை வடிவில் வசனங்களை எழுதுகிறார் இளங்கோவன். எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்றாரு, நம்முடைய மரபு எப்படிப்பட்டதென்றால் இடைச்செருகள் என்பது படைப்புகளின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு படைப்பு படைக்கப்படுகிறது என்றால் அதை மெருகூட்டி 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 அடுத்தடுத்த கட்டத்திற்கு அடுத்தடுத்த புலவர்கள் எடுத்து செல்வது இம்மண்ணின் மரபு. அப்ப வெறும் ஒரு சினிமா படத்துக்கு வசனம் எழுதிட்டு போயிட்டாரா இளங்கோவன்? இல்லை இல்லை, சிலப்பதிகாரத்தை இன்னும் மெருகூட்டி இருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு திரைப்படத்திலும் அவர் எழுதிய தமிழ்தான் அண்ணாவையும் கருணாநிதி போன்ற பலரை ஊக்குவித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மரபில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. யார் முன்னேறை நகற்றிச் சென்றார்களோ,
யார் ஒன்றிற்கு வழிகாட்டினார்களோ அவர்களை மறந்துவிட்டு அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் அவர்களால் புகழ் பெறுவது இம்மண்ணில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இளங்கோவனுக்கும் நடந்திருக்கிறது. செறிவான தமிழ் வசனங்கள் எழுதியவர்கள் என்று கேட்டால் எனக்கு இளங்கோவன் முதலில் நினைவிற்கு வந்திருப்பாரா என்றால் இல்லை. ஏன்? அவருடைய வசனங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. அதனால் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக இந்த அவையில் மக்கள் எல்லோருக்கும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் இளங்கோவன் என்ற ஒரு வசனகர்த்தாவை. இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சென்ற, வடமொழியின் மணிப்பிரவாள நடையிலிருந்து தூய தமிழில் திரை வசனங்களை இயற்றிய, பல இதழ்களுக்கு துணை ஆசிரியராக இருந்த மிகச்செறிவான ஆளுமையான இளங்கோவன் எனும் வசனகர்த்தாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த சங்கரா தொலைக்காட்சிக்கு நன்றியும் வணக்கமும். 2 விஷயங்கள் ஹர்ஷிதா. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த திரைப்பட சுற்று மாதிரி ஔவையார் சுற்று அப்படின்னு கூட ஒரு சுற்று வைக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. எல்லாருக்கும் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க, இளங்கோவன் அவர்களுக்கு உட்பட. உங்களுடைய பேச்சு மூலமாக தான் நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி. அவர் எந்த அளவுக்கு குறிப்பாக ஔவையாருடைய பாடல்களை வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பேச்சில் சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. கவித்துவமாக சொல்லணும் அப்படின்னா, கண்ணகி அப்படிங்கிற அந்த திரைப்படம் கூட சிலப்பதிகாரத்தில் இளங்கோவன் அவர்கள் செய்த ஒரு இடைச்சர்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னா, ஒரு மழைச்சாரல் மாதிரி அப்படியே மென்மையாக நிறுத்தி நிதானமாக, எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஆரவாரமோ அல்லது ஒரு பதற்றமோ அல்லது ஒரு அவசரமோ உங்களுடைய பேச்சில் தெரியல. ஒரு கதை சொல்லி வந்து இளங்கோவன் அவர்களுடைய தமிழ் வசனத்தை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுடைய பேச்சு எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றிங்க. பாரதியில் ஆரம்பித்து அப்புறம் கம்பனில் முடிச்சிட்டிங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க. வணக்கம். கண்ணதாசனின் கவித்தமிழ். கண்ணதாசன் ஓர் பல்கலைக்கழகம். இலக்கியமாக இருந்தாலும் சரி, சமுதாயம் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்கேற்றவாறு பாடல்கள் அமைக்கணும்னாலும் சரி, பொதுமக்களுக்கு, எளிய மக்களுக்கு சிறந்த கருத்துக்கள் சென்றடையணும் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிதைகள் பல படைப்பார் அப்படின்னா அது கண்ணதாசன் தான். கண்ணதாசன்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வருது? கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானேன்னு பாடியதும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்னு துவண்டு போயிருந்தவங்களுக்கெல்லாம் ஊக்கமூட்டி கவிஞர் வாலிக்கே ஊக்கமாக இருந்த நாட்டுக்கோட்டை தந்த பாட்டுக்கோட்டை கவியரசர் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியராக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவியரசர் கண்ணதாசன் பல திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியிருக்காருங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாக ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பார்ப்போம்? இந்த காலத்து மக்கள்கிட்ட கேட்டால் திரைப்படம் எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்க வேலையில் என்னோட அசதி, என்னோட எல்லாத்தையுமே மறந்து என் குடும்பத்தோட அல்லது நண்பர்களோட நான் போய் அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக சிரித்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கானது தான் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நகைச்சுவைக்கு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. சரி, கண்ணதாசன் 3 தலைமுறைக்கு முந்திய கவிஞர். அப்படி இருக்கையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல கடுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம எல்லாரும் ரசிக்கக்கூடியமான வகையில் நிறைய நிறைய நகைச்சுவை காட்சிகள் கண்ணதாசன் அவர்களுடைய வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அது எங்கெங்கே இடம்பெற்றிருந்தால் சிறப்பாக இருக்குமோ அது மாதிரியே அவர் அதை இடம்பெற செய்திருக்கிறார். பொதுவாக நகைச்சுவை அப்படின்னா ஒருத்தருடைய மனதை புண்படுத்தாமல் அவரை மகிழ்விப்பது தான் நகைச்சுவை. இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கண்ணதாசன் எழுதின வசனம் நானே ராஜா அப்படின்னு சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக இருக்கிறார். அதில் படத்தின் துவக்கத்திலே ஒரு காட்சி வருது. 2 பாளையங்கள் இருக்குது. அந்த பாளையக்காரரும் அவருடைய மனைவியும் அவருடைய மாமாவை பார்க்குறதுக்கு வராங்க. அவங்களுக்கு தூது வருது. வரவங்களுக்கு வந்து நல்ல மாலை மரியாதை செய்யணும் அப்படின்னு மாமா முடிவெடுத்து அங்கே இருக்க வேலையாளை கூப்பிடுறார். கூப்பிட்டு, அரசனும் அரசியும் வராங்க, மாலை மரியாதை செய்யணும், ஏற்பாடு செஞ்சுட்டு வா. முதல்ல வர்றாங்க அப்படின்னா வரட்டுமே அப்படின்னு அவன்.
சரி வர்றாங்க, போய் மாலை மரியாதை செஞ்சுட்டு வா. சரியா சரி அண்ணே அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவான். மறுபடியும் திரும்பி வருவான். என்னடா? இல்லை மாலை மரியாதை, மாலை நம்ம வாங்கணுமா அவங்க வாங்குவாங்களா? நம்ம தான் வாங்கணும் அப்படின்னுவாரு. சரி மறுபடியும் நடந்து போயிட்டு திரும்பவும் வருவார். திரும்ப வந்து இப்போ என்னடா உனக்கு அப்படின்னா, இல்லை மாலை மரியாதை நம்ம போடணுமா அவங்களே போடுவாங்களா அப்படின்னா, நம்ம தான் போடணும். என்னது நாம போடணுமா அப்படின்னு கேட்பான். நம்ம தான் போடணும் அப்படின்னு மாமா சொல்லுவார். சரி சரி நம்ம தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவான். மறுபடியும் திரும்பி வந்து என்னடா டே எப்படிம்பாரு. இல்லை இல்லை இல்லைண்ணே புரிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடுவார். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நகைச்சுவையை வைத்தே ஆரம்பிக்கிற மாதிரியான காட்சிகள் அவர் அமைத்திருக்கிறார். உலகத்தினுடைய மிக உன்னதமான உணர்வு காதல். காதலை இந்த காலத்து இளைஞர்கள் பல பரிமாணங்களில் மாற்றி அது காதலானே சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு பல கோணங்களில் அதுக்கு பல பேர் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் இன்னைக்கு பொதுவாக காதலர்கள் பேசினாலே கிரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். அப்பொழுது காதலர்களுடைய மொழி என்ன? காதலர்கள்னால் அவங்க எப்படி பேசிக்கணும் அப்படின்னா, திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுவார், கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருணுதற்கு இல்லை இடம். என் கண்ணோட கருமணியில் இருக்கிற பாவையே நீ போயிடு, வரப்போகிற பொண்ணுக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணில் வச்சு காக்கக்கூடிய அளவுக்கு காதல் இருந்ததா வள்ளுவர் சொல்லுவார். இதே நாமுத்துக்குமார் அவர்கள்ட்ட வந்தோம் அப்படின்னா, காதலித்து கெட்டுப்போ, அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கலற்றுவை, முட்டாளாய் புறப்படு அப்படின்னு எழுதியிருப்பார். இப்படி செல்லமாய் கொஞ்சியும் குழந்தையாய் குழைந்தும் பேச வேண்டியதுதான் காதல். அப்படி காதலை கண்ணதாசன் எப்படி எழுதுகிறார்? கண்ணதாசன் ஒரு சாதாரண வசனகர்த்தாவா அதை எழுதணும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா வெறும் காதல் வசனங்கள் தான் வந்திருக்கும். ஆனால் இவர் கவியரசர் கண்ணதாசன் அல்லவா? அவர் எழுதுகோளை எடுத்தது என்னவோ காதல் வசனங்கள் எழுதத்தான். அந்த காதல் வசனங்களையும் அவர் கவித்திறனால் கவிதைகளாகவே இடம்பெற்றது அப்படின்னு சொன்னால் அதுதான் கவியரசரின் கவித்திறம் படைத்த காதல். அந்த சூழ்நிலை இப்படி இருக்கையில் அந்த காதலர்கள் பேசிக்கிறாங்க. நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறாங்க. சந்திச்சோடனே தலைவி சொல்கிறா, வந்ததுலேருந்து என்னை நீங்கள் கண்டுக்கவே இல்லை, எனக்கு வருத்தமாக இருக்குது, என்னை எண்ணி ஏங்கி போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன், இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நேத்திக்கு பூரா உன்னைத்தான் நினைத்து நினைத்து கற்பனையில் மூழ்கி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். நேற்று மட்டும்தானா? முந்தா நேத்து அப்படின்னு கேட்பாங்க. முந்தா நேத்து உனது கனிவா இதழை நினைத்து நினைத்து கற்பனையில் கரைந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். காலை முதல் மாலை முறை கரைந்து போயிருந்தேன்வார். சரி மாலை வரைக்கும் தானே, இரவில் அப்படின்னு கேட்டால், இரவில் கனவில் நீ வந்தாய், நான் தானே வந்தேன், நீங்கள் கூப்பிடவில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னும் உச்சகட்டமாக போய் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு, யாரையும் விட உன்னைத்தான் அதிகமாய் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தலைவி சொல்லுவாங்க, யாரையும் விடவா? அப்போ என்னைய போல் இன்னும் சில பேரையும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு வருத்தமாயிடுவாங்க. உடனே சரி இன்னும் நல்லா சொல்லணுமே அப்படின்னு அரண்மனை முற்றத்தில் நான் உட்கார்ந்துருக்கும் போது நாரை பறவைகள்லாம் பறந்து போகும். பறந்து போகிற நாராய் கிட்டலாம், நாராய் நான் உனக்கு நிறைய பூக்கள் கொண்டு வந்து தரேன், என் காதலி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கும் பெருசாக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி அந்த போன வசனத்தில் சந்தேகப்படும் போது அவர் சொல்லுவார், சந்தேகம் பெண்களுக்கு தாய் வீடு அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒருவரின் குணத்தையும் அங்காங்கே எழுதி சென்றவர் கண்ணதாசன். இப்படி சொல்லிகிட்டே போகும்போது, சரி அப்பா கவிஞரே போதும் நிறுத்தும் அப்படின்னு தலைவி சொல்லுவாங்க. இல்லை நான் இதே போல் உன்னுடைய உருவத்தில் கலந்து உன்னால் நான் அந்தரலோகத்துக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயையோ பத்திரமாய் இறங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு பேசினால் கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்டால் காதலர்களின் மொழி இப்படித்தான் இருக்கும், இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியே தான் கண்ணதாசனும் எழுதியிருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னாலே நமக்கு பாடல்கள் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு. இதற்கப்புறம் இன்னும் அவர் எழுதிய பல படங்களையும் பார்த்துவிட்டு கவியரசர் என்றால் வசனகர்த்தா, வசனங்களையும் எழுதிய முக்கியமான வசனகர்த்தா என்று மக்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளியம்மை ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. நிறைய அரிய தகவல்கள் நீங்கள் சொன்னீங்க. என்னென்ன படங்களுக்கெல்லாம் வந்து அவர் வசனம் எழுதியிருக்கார் அப்படின்னு. எனக்கு உடனே எப்போதுமே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படிங்கிற அந்த வசனம் தான். இப்போ கவிஞர்கள் வந்து
உரையாடல்கள் எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களால தவிர்க்கவே முடியாது. என்னன்னா, அவங்களையும் அறியாமல் அந்த வசனத்தில் வந்து ஒரு கவித்துவம் வந்துடும், அல்லது ஒரு உவமை வந்துடும், அல்லது ஒரு எதுகை முனை வந்துடும். அவங்களால வெறும்னு அப்படியே தகவல்களை வந்து அடிக்கிட்டு சொல்லி போக முடியாது. அது வந்து மற்றவங்க செய்கிறது. ஆனால் ஒரு கவிஞன் வந்து வசனம் எழுதும்போது அதில் சிறிதளவு அந்த கவித்துவமோ அல்லது ஒரு கவிதை தன்மையோ இல்லாமல் அவங்களால எழுதவே முடியாது. இதற்கு கண்ணதாசனும் வந்து விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் என்ன வந்து ஸ்பெஷலாக அல்லது சிறப்பாக பார்க்குறீங்க கண்ணதாசனுடைய வசனங்களில்? எனக்கு பிடிச்சது அப்படின்னா, பொதுவாக வசனங்கள் அப்படின்னா, இந்த காலத்து நான் முதல்ல இப்போ தான் கண்ணதாசன் வசனங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு இந்த சுற்றுக்காக தான் நான் தேடி போய் எடுத்து அந்த திரைப்படங்களை எடுத்து பார்த்தேன். இப்போ 2000களில் பிறந்த ஒரு குழந்தை, எனக்கு அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப எளிமையாக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களில் நம்ம இலக்கியங்களையோ இல்லை இலக்கணங்களையோ பெருசாக பார்க்க முடியறதில்ல. நகைச்சுவை இருந்தாலுமே அது 2 பேரை புண்படுத்தி, மக்களையும் புண்படுத்தி, ஒரு 3வது மனிதரை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் சமுதாய மாற்றத்திற்காக நல்ல கருத்துக்களை கொண்டு ஒரு திரைப்படம் முழுக்க செறிவாக வசனங்கள் எழுத முடியும் அப்படிங்கிறது நான் கண்ணதாசனிடம் பார்த்து வியந்த ஒரு விஷயம். சரிம்மா, தேங்க்யூ, சிறப்பு.